யோ ஹாய் கைஸ், நீங்கள் வந்திருக்கிறது கேமிங் ஜோன் தமிழ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, மைண்ட் கிராஃப்டில் ஒரு நியூ சர்வைவல் சீரிஸ் தான் ஆரம்பிக்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். கைஸ், நம்ம வந்துட்டு வில்லேஜில் தான் ஸ்பான் ஆகிருக்கோம். அது வந்துட்டு ஒரு நல்ல விஷயம்தான். அண்டு நான் இதுக்கு முன்னாடி நிறையா ஒரு சர்வைவல் சீரிஸ் தொடங்கலான்ட்டு நிறையா ஒரு வேர்ல்டுலாம் வச்சுருந்தேன். பட் அது எதுவுமே ஒன்றுத்துக்கும் யூஸ் இல்லை, அப்படி தான் இருந்தது. ஐயோ, பாதி ஹெல்த் போயிடுச்சே. அதான் ஒன்றுத்துக்கும் யூஸ் இல்லாமல் இருந்துச்சு. அண்டு எனக்கு வீடியோ எடுக்கவும் பிடிக்கல. ஸோ இங்கே வந்துட்டு ஒரு அருமையான ஸ்பானில் தான் ஸ்பான் ஆகிருக்கோம். ஓகே, வில்லேஜை வந்துட்டு லூட் அடிக்கணும். அண்ட் நான் இனிமேட்டு இந்த வில்லேஜில் தான் இருக்க போகிறோம். ஓ மை காட், ஸ்மித்தர் இருக்கிற இடம் தானே இது. ஓகே, பேர் தெரில, மன்னிச்சுக்கோங்க கைஸ். லாவா இருக்குது. ஓகே, செஸ்ட்டு வந்துட்டு இங்கே தான் இருக்குது. வெயிட் பண்ணுங்க ஒரு நிமிஷம், திறந்துடலாம். ஓ மை காட், அயன் பிக்காக்ஸு, அப்புறம் 3 அயன் இங்கட்டு. ஓ ஹோ ஹோ, ஒரு பாதி செட் ஆர்மர். யோ கைஸ், 4 அப்சீடியன் கிடச்சிருக்கு. ஓ மை காட், அருமை அருமை அருமை. ஓகே, நம்மளுக்கு வந்துட்டு ஒரு சூப்பரான லூட் தான் கிடச்சிருக்கு. ஓகே, கீழே இறங்கணும், பார்த்து பொறுமையாக இறங்கணும். ஓ ஓ மை காட் கைஸ் கைஸ் கைஸ், 1.5 ஹெச்பி போச்சு. டக்குன்னு ரீஸ்பாயின் பண்ணி செட் பண்ணணும். இல்லாட்டி ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் இங்கே தானே இருக்கேன். இருந்தாலும் பொருள் வேறு நம்ம கையில் இருக்குது. டீஸ்பான் ஆகிடுச்சுன்னா அவ்வளோதான். ஸோ அதான். அண்டு இந்த வில்லேஜ் கொஞ்சம் பெரிய வில்லேஜ் கைஸ். ஓய் நவுராவில். ஓகே கைஸ், அதான் என்ன சொல்லிட்டு இருந்தேன். இந்த வில்லேஜ் வந்துட்டு ரொம்ப பெரிய வில்லேஜ். இதுக்கு முன்னாடி நான் வந்துட்டு வில்லேஜ் கண்டுபிடிச்சேன் மித்த வேர்ல்டில். இருந்தாலும் அது ரொம்ப குட்டியாக இருக்குது. ஃபார்மிங் லேண்டே இல்லை, ஒன்றே ஒன்று தான் இருந்தது. ஸோ எனக்கு வந்துட்டு சரியான காண்டாயிடுச்சு. ஓகே, ஓ இந்த வீடு நல்லா பெருசாக இருக்கே. பெட் இருக்குமா? ஓ பெட் இல்லை, பட் இந்த வீடு செமையாக இருக்குது. ஸ்மோக்கர் வேறு இருக்கீங்க கைஸ். வேணால் நம்ம வந்துட்டு அப்புறமேட்டு இந்த பெட்டை எடுத்து இந்த வீட்டில் வச்சிடலாம். ஓகே, ஐயோ ரொம்ப ஹங்கர் எடுக்க ஆரம்பிக்குது. இங்கே ஏதாவது இருக்கா? இங்கே எதுவும் இல்லை. ஓகே, அங்கே ஒரு இது இருக்குது. அங்கே இருக்கான் பாருங்கள் ஒரு வில்லேஜ் ஃபார்மர். இந்த ஃபார்மர்கிட்ட தான் ஏதாவது இருக்கும். ஏய் சார்ராடி, சார்ரா. ஐயோ மன்னிச்சிரு. என்ன ப்ரோ அப்படியே போகிறீங்க? ஓகே, சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. நம்ம வந்துட்டு பொட்டேட்டோ சாப்பிட ஆரம்பிப்போம். அந்த சேம் டைம் எனக்கு வந்துட்டு செட்டிங்ஸு நல்லாவே இல்லை. நான் மாற்றிட்டு ஓகே, நம்ம வந்துட்டு வெற்றிகரமாக மாற்றியாச்சு. எனக்கு இந்த செட்டிங்ஸ் தான் இப்போ ரொம்ப பிடிச்சிருக்கு. கேரட் கொஞ்சம் இருந்துச்சு, அதை சாப்பிட்டாச்சு. நெக்ஸ்ட்டு இந்த வீட்டில் ஒரு பெட் இருக்கும். ஸோ இந்த வீடுக்குள்ளே போயிட்டு இந்த பெட் எடுத்து நம்மளோட புதுசாக அங்கே ஒரு வீடு பார்த்தேன்னு சொன்னல, ஏதோ அங்கே காட்டுறேன். அதோ அந்த வீட்டில் பெட்டை ப்ளேஸ் பண்ணிட்டு நம்மளோட நியூ வீடை அதை ஆக்கிக்கலாம் கைஸ். எனக்கு வந்துட்டு அங்கேயே இருந்து ரொம்ப போர் அடிச்சிருச்சு. ஸோ அதனால் நான் வந்துட்டு ஸ்டோன் மைனிங் பண்ண வந்துட்டேன். வாங்க ஸ்டோன் மைனிங் பண்ணுவோம். நம்மளுக்கு இப்போ தான் முதலாக கோல் கிடச்சிருக்கு. இதையும் நம்ம சேர்த்து மைன் பண்ணிக்கலாம். எப்படியோ ஒரு சின்ன ஸ்டோன் மைனிங்கே நம்ம முடிச்சாச்சு. ஒரு ஸ்டாக்கு 8 காபிள் ஸ்டோன் எடுத்திருக்கோம் கைஸ். நான் உங்களுக்கு ஒன்று காட்டணும், வாங்க. ஸோ நீங்கள் வந்துட்டு இந்த இடத்துல நோட் பண்ணிங்கன்னா, வெயிட் பண்ணுங்க, இங்கே ஒரு ஸ்வாம்ப் பயம் இருக்கும். என்னோட சின்ன ஐடியா என்னென்னா, நான் இந்த ஸ்வாம்ப் பயத்தில் போயிட்டு பேஸ் கட்டலாமான்ற ஒரு ஐடியாவில் இருக்கேன். அதை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீங்க? அதை வந்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வுட்டெல்லாம் நிறையா கலெக்ட் பண்ணிட்டு போய் அந்த இடத்துல அழகாக ஒரு மேன்ஷனில் ஒரு சின்ன வீடு மாதிரி ஒன்று கட்டலான்ட்டு இருக்கேன். பட் இப்போதைக்கு நம்மக்கிட்ட ஒரே ஒரு சின்ன வீடு தான் இருக்குது. ஸோ அங்கே பாருங்கள், அது வந்துட்டு இப்போதைக்கு நம்மளுக்கு கிடச்ச ஒரு நல்ல வீடு. கொஞ்ச நாள் நம்ம இங்கே தான் இருக்க போகிறோம். அண்ட் இந்த சர்வைவல் சீரீஸை ஒழுங்காக கொண்டு போயிட்டு நெக்ஸ்ட்டு நம்ம ஒரு லைவில் வந்துட்டு ஸ்வாம்ப் பயத்தில் வீடு கட்டலான்ற ஒரு பிளானில் இருக்கேன். பட் இருந்தாலும் இந்த வீடு ரொம்ப அழகாக இருக்குது கைஸ். வில்லேஜர் தான் கட்டி வச்சான்.
பட் அவனுக்கு கொடுத்து வைக்கல. நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம் இந்த வீட்டில். எனக்கு தெரிஞ்சு ஹங்கர் குறைய போகுது. ஆமாங்க கைஸ், ஹங்கர் குறைய போகுது. ஐயோ! இந்த ஹெல்மெட்டு அப்புறம் செஸ்ட்டு போட்டுக்கலாம். போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த ஸ்மோக்கரில் வந்துட்டு ஃபுட்டை வந்துட்டு வைக்க போகிறேன். ஸோ வாங்க, ஏதாச்சும் கண்ணு கெட்டின தூரம் ஏதாச்சும் அனிமல்ஸ் இருந்தால் அடிப்போம். ஓ மை காட், ஆடு, நீ தான் என்னோடய ஃபஸ்ட்டு பலியாடு. ஓகே, அடி அடி. இருந்தாலும் இந்த செட்டிங்ஸில் எனக்கு கொஞ்சம் ஃபைட் பண்ண தான் கைஸ் வரல. அது வந்துட்டு போக போக கற்றுக்கணுன்னு நினைக்கிறேன். மித்தபடி எல்லாம் வருது. பிளாக்ஸ் ப்ளேஸ் பண்ணுறது அதெல்லாம் நல்லா தான் வருது. ஓகே, இப்போ தான் நம்மளுக்கு உள்ளே கிடைக்குது. போக போக எல்லாம் கிடச்சிரும். பார்த்தீங்களா, நான் ரொம்ப ஸ்லோவாகிட்டேன். ஏன்னா எனக்கு ஹங்கர் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் இப்போ என்ன பண்ண வந்திருக்கேன்னா, ஃபுட்டு தான் சமைக்கணும். ஓமேகாட், தெரியாமல் தப்பாக வச்சுட்டேன். அண்டு வெற்றிகரமாக நம்ம சேனல் வந்துட்டு 560 சப்ஸ்கிரைபர் அடிச்சிருச்சு. இப்போ எடுத்துகிட்டு வந்த கோழி இதில் வச்சுக்கலாம். 27 கோல் எடுத்துருக்கோம், எனக்கே தெரியல. ஸ்மோக்கர் வந்துட்டு ஃபர்னன்ஸோட ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குது கைஸ். டக்குன்னு நம்ம இது சாப்பிட்டுக்கணும். என்னடா இது? ஏய் ஏய் என்னடா? என்ன சொல்லிகிட்டு இருந்தேன், நம்ம சேனல் வந்துட்டு 560 வெற்றிகரமாக அடிச்சிருச்சு. தேங்க்யூ கைஸ் எல்லாருமே. இன்னும் நம்ம வந்துட்டு 1K அடிக்கணும். அதனால் இந்த வீடியோக்கு புதுசாக பார்த்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்டு ஒரு லைக் கொடுத்து வச்சுக்கோங்க. ஓகே, 2 மட்டனையும் சாப்பிட்டாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா செஸ்ட் ஒன்று செஞ்சு வச்சுக்கிறது நல்லது. நமக்குன்ட்டு ஒரு செஸ்ட்டு. ஓகே, ப்ளேஸ் பண்ணிக்கணும். அண்டு 3 அயன் அண்ட் அப்சிடியன் 4 கிடச்சிருக்கு. கண்டிப்பாக போர்ட்டல் கட்டலாம். 8 காபிள் ஸ்டோன், 64, 27 கோல். அண்டு இந்த ஆர்மர், அதாவது ஃபுல் ஆர்மர் இல்லை, கொஞ்சம் ஆர்மர், இதையும் எடுத்து நம்ம உள்ளே வச்சுக்கலாம். உள்ளே வை. ஓகே, இப்போ போயிட்டு நம்ம வீட்டுக்கு எய்த்தாப்பில் இருக்கிற இந்த வீட் பிளாக்ஸ் எல்லாத்தையும் எடுக்க போகிறோம். கதவு மூடணும் ஃபஸ்ட்டு. கதவு மூடு. முடியாச்சு. இந்த வீட் பிளாக்ஸ் எல்லாம் வில்லேஜருக்கு என்ன யூஸ் ஆகுதுன்னு தெரில, ஆனால் எனக்கு நல்லா யூஸ் ஆகுது. இதை வச்சு ப்ரெட்டெல்லாம் செஞ்சு கேவ் மைனிங் போகலாம். ஓகேவா? அண்ட் கைஸ், இந்த சர்வைவல் சீரீஸை நான் லைவ் போட போகிறேன். கண்டிப்பாக நான் லைவ் போடுவேன். ஓகே, அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம், இந்த வீடியோவுக்கு நிறைய லைக்ஸும் கொஞ்சம் வியூஸ் போனால் நல்லாயிருக்கும். பரவாயில்ல, நீங்கள் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக லைவ் வரும். ஓகேவா? இதை ஃபஸ்ட்டு நம்ம போய் ப்ரெட்டாக மாற்றணும். ப்ரெட்டு ஃபஸ்ட்டு வீட்டாக மாற்றணும், அதுக்கப்புறம் தான் ப்ரெட்டு. ஓகே, வீட் எங்கடா? வீட். ஓகே, இங்கே தான் வந்துட்டு வீட் இருக்குது. ஸோ நம்ம வந்துட்டு இதை வீட்டாக மாற்றிடலாம். நெக்ஸ்ட்டு போதுமான அளவுக்கு வீட் கிடச்சிருச்சு. இன்னும் கொஞ்சம் நம்ம செஸ்ட்டில் வேறு இருக்குது. சேர்த்திட்டு இதை நம்ம உள்ளே வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு ப்ரெட்டு தான் பண்ண போகிறோம். ஓகே, ப்ரெட் இங்கே இருக்குது. இது வந்துட்டு 13 ப்ரெட்டு கிடைக்கிது. எவ்வளோ செய்ய முடியுமோ அவ்வளோ செஞ்சுக்கலாம். ஓகேவா? ப்ரெட்டெல்லாம் செஞ்சாச்சு. நெக்ஸ்ட்டு என்னென்னா இந்த வீடியோ முடிய போகுது. நான் வந்துட்டு ஒரு சர்வைவல் சீரீஸ் ஆரம்பிக்கணும்னு தான் இப்போ ஆரம்பித்தேன். பெருசாக கண்டென்ட்டே இருந்திருக்காது இந்த வீடியோவுக்கு. ஏன்னா இது வந்துட்டு ஒரு ஸ்டார்ட் தான். ஸோ நீங்கள் வந்துட்டு இனிமேட் நிறையா பார்க்க போகிறீங்க இந்த சர்வைவல் சீரீஸுக்கு. அண்ட் இந்த சீரீஸ் பேர் என்னென்னா டிடி சர்வைவல் சீரீஸ்.